إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற அந்த நூலில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த குழுவினர்கள், இதிலே இன்றைய வகுப்பிலே பார்ப்போம். அதாவது பலி என்று சொல்லக்கூடிய குழுவினர். இந்த குழுவினர் ஹிஜ்ரி 9 ரபியுல் அவ்வல் மாதம் மதீனா 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். இவர்களின் தலைவர் அபூ லுபைப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் விருந்தோம்பல் செய்வதற்கு நற்கூலி கிடைக்குமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், செல்வந்தர்களாயினும் அல்லது ஏழைகளாயினும் சரியே, நீங்கள் புரியும் ஒவ்வொரு நற்காரியங்களும் நன்மை தரக்கூடியதே என்று பதிலளித்தார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக அந்த விருந்தோம்பலுடைய சிறப்பை சொன்னபோது, விருந்தோம்பலுடைய கால அளவு எவ்வளவு என அபூ லுபைப் கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் என்று பதில் கூறினார்கள். அடுத்து அவர் வழிதவறி வந்துவிட்ட ஆடுகளை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அது உமக்கு அல்லது உமது சகோதரருக்கு அல்லது ஓநாய்க்கு என்று பதில் கூறினார்கள். வழிதவறிய ஒட்டகங்களை பற்றி கேட்க, அதை பற்றி உனக்கென்ன கவலை, அது அவருடைய எஜமானை தேடிச் சென்று விடும், அல்லது அதன் சொந்தக்காரர் அதனை தேடிக்கொள்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பதில் கூறினார்கள். அடுத்து பார்ப்போம் சகீஃப் குழுவினர். இவர்கள் ஹிஜ்ரி 9 ரமதான் மாதம் வந்தார்கள். ஹிஜ்ரி 8 துல்கஅதா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் போர் முடிந்து மதீனா திரும்பும் வழியில் இவர்களின் தலைவர் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் அவர் என்ன செய்தார்? இஸ்லாத்தை தழுவினார். தான் தலைவர் என்பதாலும் தனது பேச்சை மக்கள் கேட்டு நடக்கின்றனர் என்பதாலும் தன்னை மக்கள் தங்களை விட்டு அதாவது தங்கள் வீட்டு கன்னி பெண்களை விட அதிகம் நேசிக்கிறார்கள் என்பதாலும் தான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவர்களை அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றெண்ணி தமது சமூகத்தாரை இஸ்லாத்துக்கு அழைத்தார். ஆனால் அம்மக்களோ அவர் எண்ணத்துக்கு நேர்மாற்றமாக நடந்தார்கள்.
நாலா திசைகளிலிருந்தும் அவரை அம்பெறிந்து கொன்றே விட்டார்கள். சில மாதங்கள் கழிந்து அவர்கள் ஒன்று கூடி, நம்மை சுற்றியுள்ள பெரும்பாலான அரபிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவர்களை எதிர்க்கும் ஆற்றல் நம்மிடம் இல்லை, நாம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். இறுதியில் அப்து யாலில் இப்னு அமர் என்பவரை தேர்ந்தெடுத்து நபி அவர்களிடம் அனுப்புவதற்கு முடிவு செய்து அது தொடர்பாக அவரிடம் பேசினார்கள். இஸ்லாத்தை கற்று அதனை ஏற்று திரும்ப மக்களிடம் வந்து கூறும்போது, உர்வாவுக்கு ஏற்பட்ட கதி நமக்கு ஏற்படுமோ என அஞ்சி அவர்களது கோரிக்கை ஏற்க மறுத்துவிட்டார்கள். என்னுடன் உங்களது ஆட்கள் சிலரையும் அனுப்பி வைத்தால் சென்று வருகிறேன் என்று ஒரு மாற்று ஆலோசனை முன்வைத்தார். அவர்கள் அதனை ஏற்று மாலிக் குடும்பத்தைச் சேர்ந்த 3 தங்களுடன் தங்களது நட்பு கோத்திரங்கள் 2 அவருடன் அனுப்ப ஒப்புக்கொண்டார்கள். ஆக மொத்தம் 6 நபர்கள் மதீனா நோக்கி பயணமானார்கள். அவர்களில் உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் அஸ்-ஸகஃபி என்பவரும் இருந்தார். அவர்தான் அவர்களில் மிகச் சிறிய வயதுடையவர். அவர்கள் மதீனா வந்தவுடன் பள்ளியின் ஓரத்தில் அவர்கள் தங்குவதற்காக கூடாரம் ஒன்றை நபி அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள். குர்ஆன் ஓதுவதை கேட்கவும் மக்கள் தொழுவதை பார்த்து கற்றுக்கொள்ளவும் அவர்களை பள்ளியிலே தங்க வைத்தார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவ்வப்போது வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். இக்குழு தலைவர் நபி அவர்களிடம், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதித்தர வேண்டும், அதில் விபச்சாரம், மது, வட்டி ஆகியவற்றுக்கு அனுமதி வழங்க வேண்டும், எங்களின் பெரிய சிலையான லாத்தை உடைக்கக்கூடாது, தொழுகை எங்களுக்கு விதிவிலக்காக்க வேண்டும், எங்களின் மற்ற சிலைகளை நாங்கள் உடைக்க மாட்டோம், இந்த அம்சங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டும் என்று என்ன செய்தார்கள், கூறினார்கள். இவ்வாறாக அவர்கள் கூறினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவர்களின் எந்த ஒப்பந்தத்தையும் நபி அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். இவர்கள் அனைவரும் சபையை விட்டு அகன்று தனியாக ஆலோசனை செய்தார்கள். பணிந்து விடுவதை தவிர வேறு வழி இல்லாததால் நபி அவரிடம் வந்து, லாத் சிலையை நாங்கள் உடைக்க மாட்டோம், நீங்கள் தான் உடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அடிப்படையில் அவர்களுக்கு நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு வயதில் குறைந்த உஸ்மான் இப்னு அபுல் ஆஸையை தலைவராக நியமித்தார்கள். ஏனெனில் அவர் மார்க்கத்தை அறிவதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் மிக்க ஆர்வத்தோடு விளங்கினார். அந்த குழுவினர் காலையில் நபி அவர்களிடம் வரும்போது தங்களது பொருட்களை பாதுகாப்பதற்கு உஸ்மானை கூடாரத்தில் விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். மதிய நேரத்தில் குழுவினர் ஓய்வெடுக்க கூடாரத்துக்கு வந்த பிறகு இவர் நபி அவர்களிடம் சென்று குர்ஆனை மார்க்கத்தையும் கற்றுக்கொள்வார். அந்நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தால் அபூபக்கரிடம் சென்று கற்பார்கள். அவர் தமது கூட்டத்தினருக்கு மிகுந்த நன்மைக்குரியவராக விளங்கினார். நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு மக்களில் பலர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய போது சகீஃப் வம்சத்தினரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற துடித்தார்கள். அப்போது சகீஃப் வம்சத்தாரே, மக்களில் நீங்கள் இறுதியாகவே இஸ்லாத்தை தழுவினீர்கள், அதனை விட்டு முதலாவதாக நீங்கள் விலகிவிடாதீர்கள் என்று எச்சரித்தார். அவர் இந்த அறிவுரையை ஏற்று இஸ்லாத்தில் அவர்கள் உறுதியாகிவிட்டார்கள். நறுமையான சகோதரர்களே, அப்ப வந்தவர்கள் தாயிஃபுக்கு திரும்பி தமது சமூகத்தாரை சந்தித்தனர். நடந்த நிகழ்வுகளை மறைத்துவிட்டு நபி அவர்கள் உங்கள் மீது போர் தொடுக்க முனைகிறார்கள் என எச்சரித்துவிட்டு அதற்காக தாங்கள் கவலை கைசேதத்துடன் இருப்பதாக காட்டிக்கொண்டார்கள். மேலும் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், விபச்சாரம், மது, வட்டி மற்றும் அனைத்து தீமையான காரியங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும், அவ்வாறு செய்யாவிடின் போரை தவிர வேறு கதி கிடையாது என்று நபி அவர்கள் கூறியதாக அக்குழுவினர் கூறினார்கள். இதனை கேட்ட சகீஃப் கிளையினரும் அவர்களுக்கும் சினம் தலைக்கேறியது.
நாமும் போருக்கு தயாராகுவோம் என்று கூறி 2-3 நாட்களாக போருக்கான ஆயத்தம் செய்தார்கள். இந்நிலையில் அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான். அவர்களோ தூதுக்குழுவினரை அழைத்து, நீங்கள் திரும்பவும் அவரிடம் நபியிடம் செல்லுங்கள், அவர் கூறும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அக்குழுவினர் அப்போது உண்மை நிலையை விவரித்தார்கள். அதனை கேட்டு சகீஃப் கூட்டத்தார் மிக சந்தோஷமாக இஸ்லாத்திலே என்ன செய்தார்கள்? இணைந்தார்கள். லாத்தை உடைப்பதற்காக நபி அவர்கள் தங்களின் தோழர்கள் பலரை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் அனுப்பினார்கள். இக்குழுவிலே இடம்பெற்ற முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு, நான் இப்பொழுது சகீஃப் கிளையினரால் உங்களை சிரிப்பில் ஆழ்த்துகிறேன் பாருங்கள் என்று கூறி லாத் சிலை இருந்த பீடத்தை இடித்துவிட்டு தானாக வேண்டுமென்றே கீழே விழுந்தார். அதை கண்ட கூட்டத்தார், அல்லாஹ் முகீராவை நாசமாக்கிவிட்டான், எங்களது பெண் கடவுள் இறைவி முகீராவை கொண்டு விட்டது என்று துடியாய் துடித்தார்கள். இதனை கேட்ட முகீரா வெகுண்டெழுந்து, அல்லாஹ் உங்களை நாசமாக்குவானாக, இது என்ன கல்லும் மண்ணும் சேர்ந்த கலவைதானே என்று எள்ளி நகையாடி லாத்தை உடைத்தெறிந்து அதன் மதில் மேல் ஏறினார். அவரை தொடர்ந்து முஸ்லிம்களும் பாய்ந்து ஏறி இடித்து தள்ளினார்கள். பீடங்களை தோண்டி அங்கிருந்து செல்வங்களை அள்ளிக்கொண்டு ஹாலித் ரலியல்லாஹு தலைமையில் முஸ்லிம்கள் நபியாவிடம் திரும்பி வந்தார்கள். இந்நிகழ்ச்சி சகீஃப் கிளையினருக்கு பெரும் திகைப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. இவ்வெற்றிக்காக நபி அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து துதி செய்தார்கள். பின்னர் தோழர்கள் கொண்டு வந்த அந்த கனிமத்து பொருட்களை அவர்களுக்கே பங்கு வைத்து கொடுத்தார்கள். யமன் நாட்டு அரசர்களின் கடிதங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலிருந்து மதீனா வந்த பிறகு யமன் நாட்டு ஹிம்யர் பகுதி அரசர்களின் கடிதம் நபி அவர்களுக்கு வந்தது. அந்த அரசர்களுடைய பெயர்கள்: அல் ஹாரிஸ் இப்னு அப்துல் குலால், நுஐம் இப்னு அப்துல் குலால், நுஅமான், அதே போன்று கைல் தீரு ஐன், அதே போன்று ஹம்தான், முகாஃபிர். இவர்கள் மாலிக் இப்னு முர்ரா ரஹாவியை நபியாவிடம் அனுப்பி, நாங்கள் இணை வைத்தலையும் இணை வைப்பவர்களையும் விட்டு விலகி இஸ்லாத்தை ஏற்றோம் என்று தெரிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரசர்கள் இஸ்லாமிய வருகையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதில் முஸ்லிம்களின் சலுகைகள், அவர்களின் கடமைகள் முதலியவற்றை விவரித்தார்கள். ஒப்பந்தக்காரர்கள் ஜிஸ்யா வரியை முறையாக செலுத்தும் வரை அல்லாஹுடைய அவனது தூதருடைய பாதுகாவல் உண்டு என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் தம் தோழர்களை மார்க்க கல்வி பணிக்காக அம்மக்களிடம் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். மேலும் யமனின் மேற்புறத்தில் உள்ள அதன் பகுதியில் உள்ள சுகூன், அதேபோன்று சகாசிக் என்ற இரு ஊர்களுக்கு இடையில் உள்ள இடங்களுக்கும் பொறுப்பாளியாக்கினார்கள். முஆத் அவர்கள் நீதிபதியாகவும் தலைமை இராணுவ அதிகாரியாகவும் ஜகாத், ஜிஸ்யா ஆகியவற்றை வசூல் செய்யும் அதிகாரியாகவும் மக்களுக்கு தொழுகை நடத்தும் இமாமாகவும் தலை சிறந்து விளங்கினார்கள். அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு யமனின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஜுபைத், மக்ரப், ஜமா, சால் ஆகிய பகுதிகளுக்கு பொறுப்பாளியாக்கினார்கள். நீங்கள் இருவரும் எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான போதனைகளை கொடுத்து அனுப்புறாங்கன்னு பாருங்க. நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்பூட்டாதீர்கள். இணக்கமாக இருங்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய அறிவுரை கூறி அனுப்பினார்கள். நபி அவர்கள் மரணிக்கும் வரை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனிலே தங்கிவிட்டார்கள். அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களோடு இறுதி ஹஜ்ஜிலே என்ன செய்தார்கள்? கலந்து கொண்டார்கள். அடுத்து ஹம்தான் குழுவினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலிருந்து திரும்பிய பிறகு இக்குழுவினர் நபி அவர்களிடம் வந்தார்கள். இவர்கள் கேட்டதை நபி அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அவர்களுக்கு மாலிக் இப்னு நமத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை தலைவராக்கினார்கள். மேலும் ஹம்தான் கிளையினரில் யாரெல்லாம் முஸ்லிம் ஆவார்களோ அவர்களுக்கும் இவரையே பொறுப்பாளியாக்கினார்கள். ஹம்தான் கிளையில் முஸ்லிம் ஆகாதவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதற்காக நபி அவர்கள்
ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்தார்கள். அவருடைய 6 மாத உழைப்பில் ஒருவர் கூட என்ன செய்யலை, முஸ்லீமாகவில்லை. இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அப்பணிக்காக அனுப்பி ஹாலித் இப்னு வலீத் திரும்ப அழைத்து கொண்டார்கள். மேலும் ஹம்தான் கிளையாருக்கு படித்து காண்பிப்பதற்காக கடிதம் ஒன்றை கொடுத்து அனுப்பினார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அக்கடிதத்தை அவர்கள் முன்னிலையில் படித்து காட்டிய இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அம்மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நற்செய்தியை நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, நபி அவங்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தினார்கள். நபி அவர்கள் இச்செய்தியை செவியுற்று சஜிதா செய்து பிறகு தலையை உயர்த்தி சலாமுன் அலா ஹம்தான் கிளையினருக்கு ஈடேற்றம் உண்டாகுக என்று இருமுறை பிரார்த்தித்தார்கள். அடுத்து ஃபஜாரா குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கிலிருந்து திரும்பிய பிறகு ஹிஜ்ரி 9 இவர்கள் வந்தார்கள். இக்குழுவில் 10 பேர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றே நபியாரிடம் வந்தார்கள். இவர்கள் தங்கள் ஊர் வறுமையால் வாடுகிறது, பஞ்சத்தால் நாங்கள் அவதிப்படுகிறோம் என்று நபியாரிடம் முறையிட்டார்கள். அவர்கள் மீது மனமிறங்கி மிம்பரில் ஏறி 2 கரங்களையும் ஏந்தி மழைக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, நீ படைத்த ஊர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நீர் புகட்டுவாயாக, உன் கருணை அவர்களுக்கு அருள்வாயாக, வாடிப்போயிருக்கும் நீ படைத்த ஊரை உயிர்ப்பிப்பாயாக. அல்லாஹ்வே, எங்களை காப்பாற்றும் பலமிக்க செழுமை மிக்க விசாலமான அடர்த்தியான தாமதமின்றி உடனடியான இடையூறின்றி பலன் தரக்கூடிய மழை எங்களுக்கு இறக்கி அருள்வாயாக. அல்லாஹ்வே, அது கருணை புலியும் மழையாக இருக்க வேண்டும். வேதனை தரக்கூடியதாக, தகர்க்கக்கூடியதாக, மூழ்கடிக்கக்கூடியதாக, அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வே, மழையை இறக்குவாயாக, எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அடுத்து நஜ்ரான் குழுவினர். நஜ்ரான் யமன் தேசத்தருகே உள்ள ஒரு நகரம். இது மக்காவிலிருந்து 7 நாட்கள் தொலைவில் உள்ளது. இந்நகரத்துக்கு கீழ் 73 கிராமங்கள் உள்ளன. இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள். நஜ்ரானிலிருந்து ஹிஜ்ரி 9 60 பேர்கள் கொண்ட குழு மதீனா வந்தது. இவர்களில் 24 பேர்கள் உயர்மட்ட தலைவர்கள், முக்கியமானவர்கள். அவர்களில் 3 நஜ்ரான் மக்களுக்கு பிரதிநிதியாக இருந்தார்கள். அப்துல் மசீஹ், இவர் அம்மக்களின் ஆட்சியாளராகவும் தீர்ப்பளிப்பவராகவும் இருப்பவர். இவரை மக்கள் ஆகிப் என அழைத்தார்கள். அடுத்தது ஐஹம் அல்லது ஷுரஹ்பீல், இவர் அரசியல் மற்றும் கலாச்சார காரியங்களை நிறைவேற்றி வந்தார். இவரை மக்கள் செயின்த் என அழைத்தார்கள். அடுத்தது அபு ஹாரிசா இப்னு அல்கமா, இவர் மத ரீதியான ஆன்மீக ரீதியான காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். இவரை மக்கள் அஸ்கஃப் என அழைத்தார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பித்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் இம்மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி விசாரித்தார்கள். அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறாமல் அல்லாஹ்வின் வஹியை எதிர்பார்த்து தாமதித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பின்வரும் வசனத்தை இறக்கினான். 3வது அத்தியாயம் 61வது வசனம். நபியே, உங்களுக்கு உண்மையான விவரம் கிடைத்த பின்னரும் உங்களிடம் எவரும் இதை பற்றி தர்க்கித்தால் வாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பெண்களையும் உங்களுடைய பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று சேர்த்து வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் நாம் கூறுவதுதான் உண்மை என சத்தியம் செய்து இதற்கு மாறாக கூறும் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என பிரார்த்திப்போம் என்று நீங்கள் கூறுங்கள். இதுதான் முபாஹலா என்று என்ன செய்யப்படும், அரபியில் சொல்லப்படும். மறுநாள் காலை அம்மக்கள் நபியாவிடம் வந்தார்கள். அல்லாஹ் தனக்கு இறக்கிய வசனங்களின் வெளிச்சத்தில் ஈசாவை பற்றி தெளிவாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி விளக்கினார்கள். இன்றைய தினம் நன்றாக யோசித்துக் கொள்ள அனுமதி வழங்கினார்கள். ஆனால் அம்மக்கள்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நபி அவர்கள் கூறுவதை ஏற்க மறுத்து விட்டார்கள். மறுநாள் காலை நபி அவர்களை சந்திக்க வந்த இவர்களை நபி அவர்கள், வாருங்கள், அசத்தியத்தில் இருப்பவரை அல்லாஹ் அழித்துவிட பிரார்த்திப்போம் என்று அழைத்தார்கள். நபி அவர்கள் ஒரு போர்வையில் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் நடந்து வந்தார்கள். நபி அவர்கள் உறுதியாக இருப்பதை கண்ட அவர்கள் தனியே தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். அப்போது ஆகிப், சயீத் இருவரும் ஒருவர் மற்றவரிடம், இவ்வாறு செய்யாதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உண்மையில் நபியாக இருந்து நாம் சாபத்துக்கு சென்றால் ஒரு காலமும் நாம் வெற்றி பெற முடியாது. நமக்கு பிறகு எவரும் மிஞ்சவும் மாட்டார்கள். நமது இன மக்கள் ஒருவர் கூட இல்லாமல் அழிந்து விடுவார்கள் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அனைவரும் ஒன்று கூடி நபி அவர்களை நடுவராக்கிக் கொண்டு அவர் கூறும் ஆலோசனை ஏற்றுக்கொள்வோம் என அவர்கள் ஒருமித்து கூறினார்கள். பின்னர் நபி அவர்களிடம் வந்து, நீங்கள் கேட்பதை நாங்கள் தந்துவிடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் ரஜப் மாதம் 1000 ஆடைகளும், சஃபர் மாதம் 1000 ஆடைகளும் தந்து ஒவ்வொரு ஆடையுடன் ஒரு ஊக்கியா வெள்ளியையும் தந்து விடுகிறோம் என சமாதானம் பேசினார்கள். நபி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பையும் நபி அவருடைய பாதுகாப்பையும் வழங்கினார்கள். அவர்களுடைய மத விஷயங்களில் முழு சுதந்திரம் வழங்கினார்கள். இது குறித்த ஒப்பந்தத்தையும் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள். அம்மக்கள் ஒப்பந்த பொருளை வழங்குவதற்காக நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை தங்களோடு அனுப்பும்படி வேண்டினார்கள். அதன்படி இந்த சமுதாயத்தில் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர் என சிறப்பு பெயர் கொண்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களோடு அனுப்பி வைத்தார்கள். சில காலத்துக்கு பிறகு அந்த சமூகத்தில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. சம்த், ஆகிப் ரதி இருவரும் நஜ்ரான் சென்ற பிறகு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றதாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் மற்றும் ஜிஸ்யாவை வசூலிக்க நஜ்ரானுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி இருக்கிறார்கள். ஜகாத் முஸ்லிமிடம் மட்டுமே வசூலிக்கப்படும் என்பதால் நஜ்ரானில் இஸ்லாம் பரவி உள்ளது என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது என்ற செய்திகள் ஃபத்துஹுல் பாரி, ஸாதுல் மஆத் போன்ற நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்து பனு ஹனீஃபா குழுவினர். இக்கிளையைச் சேர்ந்த 17 நபர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபியாவிடம் வந்தார்கள். இவர்களில் பொய்யன் முசைலமாவும் ஒருவன். இவனது முழு பெயர் முசைலமா இப்னு சுமாமா இப்னு கபீர் இப்னு ஹபீப் இப்னு ஹாரிஸ் என்பதாகும். இக்குழுவினர் அன்சாரி ஒருவர் வீட்டில் தங்கி அங்கிருந்து நபி அவர்களை சந்திக்க வந்தார்கள். அனைவரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனால் முசைலமா நபியை ஏற்று நம்பிக்கை கொண்டானா இல்லையா என்பதை பற்றி மட்டும் பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. இவற்றை ஆராய்ந்தால் கீழ்காணும் முடிவுக்கு வரலாம். இவனிடம் பதவி மோகமும் அகம்பாவமும் இருந்ததால் குழுவிடம் வந்து நபி அவர்களை சந்திக்காமல் தனியாக சந்தித்தான். இவனை தங்களது நேசனாக மாற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் செயலாலும் அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள். அது எவ்வித பலனையும் தராதால் அவனிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கு முன்பு நபி அவர்கள் ஒரு கனவு கண்டிருந்தார்கள். அதில் பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து தங்க காப்புகள் 2 தங்களது கைக்குள் வருவதாக பார்த்தார்கள். இது அவர்களுக்கு மன வருத்தத்தை அளித்தது. மறைவில் இருந்து அவ்விரண்டையும் ஊதிவிடுங்கள் என அறிவிக்கப்படவே நபி அவர்கள் ஊதிவிட்டார்கள். அது காணாமல் போய்விட்டது. தனக்கு பிறகு 2 பொய்யர்கள் வருவார்கள் என இக்கனவுக்கு விளக்கம் கூறினார்கள். நபி அவர்களிடம் முசைலமா கண்ணிய குறைவாக நடந்து கொண்டு, முகம்மது தனக்கு பின் அதிகாரத்தை எனக்கு வழங்கினால் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி வந்தான். நபி அவருடைய கரத்தில் ஒரு பேரித்த மர மட்டையுடன் அவன் இருந்த இடத்துக்கு சென்றார்கள். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்பவரும் நபி அவர்களோடு இருந்தார்கள். நபி அவர்கள் முசைலமாவிடம் சிறிது நேரம் உரையாடினார்கள். அப்போது அவன், நீங்கள் விரும்பினால் இப்போது அதிகாரங்களை தங்களுக்கு விட்டு தருகிறோம். உங்களுக்கு பிறகு எல்லா அதிகாரங்களையும் எங்களுக்கு நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்றான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கடா சொன்னாங்க, சின்ன மட்டை துண்டை கூட நீ கேட்டால் நான் தரமாட்டேன். உன் விஷயத்தில்
அல்லாஹ்வின் கட்டளையை நீ மீறிவிட முடியாது. இதே நிலையில் நீ திரும்பினால் அல்லாஹ் உன்னை கொன்று விடுவான். எனக்கு கனவில் காட்டப்பட்டது, நிச்சயமாக நீதான் என்று சத்தியமாக எண்ணுகிறேன். இதோ சாபித் என் சார்பாக உனக்கு பதில் தருவார் என கூறிவிட்டு நபி அவர்கள் திரும்பிவிட்டார்கள். இது புகாரி, ஃபத்துஹுல் பாரி போன்ற நூல்கள் இடம்பெறுகிறது. இறுதியாக நபி அவர்கள் எதிர்பார்த்ததே நடந்தது. முசைலமா யமாமா திரும்பிய பிறகு தன்னையும் நபி அவர்களின் தூதுத்துவத்தில் கூட்டாக்கி கொண்டான். அதாவது நபி அவர்கள் தன்னையும் தனது தூதுத்துவத்தில் கூட்டாக்கி கொண்டார்கள் என்று கூறி தனது வாதங்களை அடுக்கு மொழிகளினாலும் வசனங்களினாலும் மக்கள் மத்தியில் பரப்பினான். தம் கூட்டத்தாருக்கு மது அருந்துவது, விபச்சாரம் புரிவது இரண்டையும் ஆகமாக்கினான். இவ்வாறான நிலையில் முஹம்மதை நபியாகவும் ஏற்றிருந்தான். அவனது கூட்டத்தினர் அவனையே பின்பற்றினார்கள். அவன் மக்களிடம் மிக பிரபலமானான். மக்கள் அவனை ரஹ்மானுல் யமாமா, யமாமாவின் இறைவன் என்று பெயர் சுட்டி அழைத்தார்கள். நானும் உங்களுடன் அதிகாரத்தில் கூட்டாக இருக்கிறேன். அதிகாரம் எங்களுக்கு பாதி, குறைஷிகளுக்கு பாதி என்று நபி அவர்களுக்கு கடிதம் எழுதினான். அதற்கு நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவனது அடியார்களில் நாடியவர்களை அதற்கு அவன் வாரிசாக்குகிறான். நல்ல முடிவு இரையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் என்று நபி அவர்கள் மறுப்பு கடிதம் எழுதினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு நடந்ததை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விவரிக்கிறார்கள். இப்னு நவ்வாஹா, இப்னு உசால் என்ற முசைலமாவின் 2 தூதர்கள் நபியாவிடம் வந்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிகின்றீர்களா என்று நபி அவர்கள் கேட்க, நாங்கள் முசைலமாவை அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் என அவ்விருவரும் கூறினார்கள். நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புகிறேன். தூதுவர்களை கொல்லும் வழக்கம் எனக்கு இருந்தால் உங்கள் இருவரையும் கொன்றிருப்பேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இவன் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தன்னை நபி என்று வாதிட்டான். நபி அவர்களின் மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் அவர்களையும் இவனையும் இவனது தோழர்களையும் ஒழிப்பதற்காக அபூபக்கர் என்ன செய்யறாங்கன்னா, யமாமா நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள். அப்படையில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொன்ற வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இடம்பெற்றிருந்தார். அவர்தான் பொய்யன் முசைலமாவை என்ன செய்தார், கொன்றொழித்தார். நபி என்று தன்னை வாதிட்ட மற்றொருவன் அஸ்வத் அனசி, இவனும் யமன் வாசி. இவனை கொல்வதற்காக நபி அவர்கள் ஃபைரோஸ் ரலியல்லாஹு என்ற தோழர் ஒருவரை அனுப்பினார்கள். அவனது தலையை அவர் கொய்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். இந்நிகழ்ச்சி நபி அவர்கள் மரணத்துக்கு ஒரு நாள் முன்பு நடைபெற்றது. அல்லாஹ் இச்செய்தியை வகை மூலமாக நபி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். நபி அவர்கள் மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் கலீஃபாவான போது அவர் என்ன செய்கிறார், அந்த நபித்தோழர் மதீனா வந்து அடைகிறார் என்பதை பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களே, பனு ஆமிர் இப்னு சஅசா குழுவினர். இக்குழுவினர் அல்லாஹ்வின் எதிரி ஆமிர் இப்னு துஃபைல் என்பவனும், லபீதின் தாய்வழி சகோதரன் அர்ஃபத் இப்னு கைஸ், அதேபோன்று ஹாலித் இப்னு ஜாஃபர், ஜப்பார் இப்னு அஸ்லம் ஆகியோரும் இதில் இருந்தார்கள். இவர்கள் இக்கூட்டத்தில் தலைவர்களாகவும் அதே சமயம் விஷமிகளாகவும் இருந்தார்கள். இதில் உள்ள ஆமிர் என்பவன் தான் நபித்தோழர்களை மோசடி செய்து பிஅர் மஊனா என்ற கிணற்றுக்கு அருகே கொலை செய்தவன். இக்குழுவினர் மதீனா வரும் வழியில் அவர்களில் ஆமிரும் அர்பதும் நபி அவர்களை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார்கள். இக்குழுவினர் நபி அவர்களிடம் வந்தார்கள். ஆமீர் பேச்சு கொடுத்தான். அர்பத் நபி அவர்களை கொல்வதற்கு பின்புறமாக சென்றான். ஒரு சான் அளவு அவன் வாளை உருவதற்குள் அல்லாஹ் அவனது கையை தடுத்து விட்டான். அவனால் அடுத்து வாளை உருவ முடியவில்லை. அல்லாஹ் தனது நபியை பாதுகாத்து கொண்டான். இவ்விருவரின் சதித்திட்டம் தெரிந்த நபி அவர்கள் அவ்விருவருக்கும் எதிராக துவா செய்தார்கள். இவ்விருவரும் செல்லும் வழியில் ஒரு இடியை அல்லாஹ் ஏவினான். அது அர்பதையும் அவனது ஒட்டகத்தையும் எரித்து நாசமாக்கியது. நண்பன் அர்பத் அவன் செத்த பிறகு ஆமிர் சலூலியா பெண்ணுடன் இரவு தங்கினான். அவனது கழுத்தில் ஒரு கொப்புளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதுவே அவனது மரணத்துக்கு காரணமானது. ஒட்டக கொப்புளமா, சலூலியா வீட்டில் மரணமா என ஓலமிட்டவனாக, வேண்டாம் வேண்டாம் என்னை இங்கிருந்து கிளப்புங்கள், எனது குதிரையை கொண்டு வாருங்கள் என்றான். மதீனாவில் தனது ஊருக்கு குதிரையில் போய்க் கொண்டிருக்கும் போதே அவன் செத்து வீழ்ந்தான். இந்நிகழ்ச்சி பற்றி புகாரியில் வருவதாவது, ஆமிர் நபியாவிடம் வந்து 3 விஷயங்களில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். குடிசை வீடுகளில் உள்ளவர்கள் உங்களுக்கு, மாடி வீடுகளில் உள்ளவர்கள் எனக்கு. அதாவது ஏழைகளை நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம்,
பணக்காரர்களை நான் ஆதிக்கம் செலுத்துவேன், அல்லது உங்களுக்கு பிறகு நானே ஆளுநராக இருப்பேன், அல்லது 1000 ஆண் குதிரை 1000 பெண் குதிரைகளில் கத்ஃபான் கிளையினரை அழைத்து வந்து உங்களோடு போர் புரிவேன். அவன் இவ்வாறு கூறிவிட்டு திரும்பும் வழியில் ஒரு பெண்ணின் வீட்டில் தங்கியிருந்த போது அம்மை நோயால் தாக்கப்பட்டு ஒட்டக கொப்பளமா இன்னவள் வீட்டில் மரணமா என்று அலறினான். பிறகு தனது குதிரையை வரவழைத்து அதில் ஏறி வாகனித்து செல்லும் போது செத்து மடிந்தான் என்று இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, அதாவது துஜீப் என்று சொல்லக்கூடிய குழுவினர், இந்த குழுவினர் ஜகாத் பொருட்களை தங்களில் உள்ள ஏழை எளியோருக்கு பங்கிட்டு வழங்கிய பிறகு மீதமானதை எடுத்துக்கொண்டு நபியாவிடம் வந்தார்கள். நபியாவிடம் வந்து தங்கி குர்ஆனையும் மார்க்க கல்வியும் கற்றார்கள். மேலும் பல விஷயங்கள் குறித்து கேட்டார்கள். நபி அவர்கள் அவற்றை அவர்களுக்கு எழுதி கொடுக்கும்படி தோழர்களிடம் சொன்னார்கள். நீண்ட நாட்கள் தங்கியிருக்க முடியாமல் திரும்பிச் செல்ல அனுமதி கேட்டார்கள். அவர்கள் புறப்படும் போது அவர்களுள்ள அடிமை நபியாவிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டி உள்ளத்தால் சீமானாக்க வேண்டும் என்று எனக்காக அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ கேட்குமாறு கோருவதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்றார். நபி அவர்களும் அவ்வாறே அவருக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹ் தனது தூதரின் துஆவை அப்படி ஏற்றுக்கொண்டான். நபி அவர்களின் மரணத்துக்கு பிறகு குழப்பங்கள் அதிகமாகி மக்கள் மார்க்கத்தை விட்டு மதம் மாறும் அபாயம் ஏற்பட்ட போது இவர் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்து நமது கூட்டத்தாருக்கு இவர் வழங்கிய அறிவுரையால் அவர்களும் இஸ்லாத்தில் நிலையாக இருந்தார்கள். இவர் தனது கூட்டத்தாரிலே மிக அதிகமாக போதுமென்ற குணம் கொண்டிருந்தார். இக்குழுவினர் ஹஜ்ஜத்துல் விதாவில் ஹிஜ்ரி 10 நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் 2ஆம் முறையாக நபி அவர்களை சந்தித்தார்கள். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, தை குழுவினர். இக்குழு ஜெயித் அல் கைல் என்பவரும் இந்த குழுவில் என்பவர் இருந்தார். இக்குழுவினர் வந்தபோது நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அழகிய முறையில் எடுத்து கூற அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவரை பற்றி என்னிடம் உயர்வாக பேசப்படும், ஆனால் அவர் என்னை நேரடியாக காணும் போது பேசப்பட்டதை விட குறைவாகவே அவரை பார்த்திருக்கிறேன். எனினும் ஜெய்தை பற்றி என்னிடம் உயர்வாக பேசப்பட்டது. என்றாலும் ஜெய்தை நேரடியாக காணும் போது அவரை பற்றி கூறப்பட்டது எனக்கு குறைவாகவே பட்டது. எனவே ஜெயித் அல் ஹைர், சிறந்த ஜெயித் என நான் பெயரிடுகிறேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு பல குழுக்கள் மதீனா வந்து நபி அவர்களை சந்தித்து சென்றுள்ளார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் நபி அவர்களை சந்தித்த பல குழுக்களை குறிப்பிட்டுள்ளனர். அந்த குழுக்களின் பெயர்களை மட்டும் இங்கு குறிப்பிடுவோம். யமன் நாட்டு குழுக்கள், அதே போன்று அஜித், அஸ்த், அதே போன்று பனு சாத், ஹுதைம், பனு ஆமிர், பனு அசத், பஹ்ரா, ஹவுலான், முஹாப், பனு ஹாரிஸ் இப்னு கஅப், காமித், பனு முன்தஃபிக், சலாமான், அதே போன்று பனு அப்ஸ், முஜைனா, முராத், ஜுபைத், கிந்தா, து முர்ரா, கஸ்ஸான், பனு ஈஷ், நகா. இந்த குழுவினர் ஹிஜ்ரி 11 முஹர்ரம் மாதம் நடுவில் வந்தார்கள். இக்குழுவில் 200 நபர்கள் இருந்தார்கள். இதுவே நபி அவர்களை சந்தித்த குழுக்களில் இறுதியான குழுவாகும். மேற்கூறிய குழுக்களில் பெரும்பாலானவை ஹிஜ்ரி 9-10 வந்தவைகள். சில குழுக்கள் மட்டும் 11 வந்தன. இவ்வாறு பல குழுக்கள் அதிகம் மதீனா நோக்கி வருகை தந்தது இஸ்லாமிய அழைப்பு பணி பெற்ற வெற்றியையும், இஸ்லாம் அரபிய தீபகற்பத்தில் முழுமையான முறையில் வேரூன்றி விட்டதையும், அரபிகள் மதீனாவை உயர்ந்த பார்வையில் பார்த்தனர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இஸ்லாத்துக்கு முன் பணிந்து போவதை தவிர வேறு வழி இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சுருக்கமாக சொன்னால், முழு அரபிய தீபகற்பத்துக்கும் மதீனாவை தலைநகராக மாறியது. அதனை புறக்கணிக்க முடியாத சூழ்நிலை உண்டானது. இவ்வாறெல்லாம் இருந்தும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அனைவரின் உள்ளங்களிலும் மார்க்கம் உறுதி பெற்றிருந்தது என நாம் கூற முடியாது. காரணம், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் பெரும்பாலானோர் முரட்டு குணம் கொண்ட கிராமவாசிகளாக இருந்தார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது தங்கள் தலைவர்கள் முஸ்லீமாக விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான். இவர்கள் முஸ்லீமாக மாறிய பிறகு கொள்ளையடிப்பது போன்ற குற்றச்செயல்களிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை. இஸ்லாமிய அறிவுரைகள் மூலம் சீராக வேண்டிய அளவு அவர்கள் தங்களை சீர் செய்து கொள்ளவில்லை. எனவே இவர்களில் சிலரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நிராகரிப்பிலும் வஞ்சகத்திலும் கராமத்து அரபிகள் மிக கொடியவர்கள்.
அன்றி அல்லாஹ் தன் தூதர் மீது அருளியிருக்கும் வேத வரம்புகளை அறிந்து கொள்ளவும் வசதியற்றவர்கள். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். கல்வி ஞானமற்ற கிராமத்து அரபிகளில் பலர் இருக்கின்றனர். அவர்கள் தர்மத்துக்காக செய்யும் செலவை நஷ்டம் என்று கருதி நீங்கள் காலச்சக்கரத்தில் சிக்கி கஷ்டத்துக்குள்ளாகி விடுவதை எதிர்பார்க்கின்றனர். எனினும் அவர்கள் தலை மீதுதான் வேதனையின் சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் செவியுறுவனாகவும் நன்கு அறிவனாகவும் இருக்கிறான். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 97, 98 ஆகிய வசனங்கள். நறுமையான சகோதரர்களே, மற்றும் சிலரை அல்லாஹ் புகழவும் செய்கிறான். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்ட நாட்டுப்புறத்து அரபிகளில் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் செய்யும் தானங்களை அல்லாஹ்விடம் தங்களை நெருக்கமாக்கி வைக்கும் வணக்கங்களாகவும் அவனுடைய தூதரின் பிரார்த்தனைகளுக்கு வழியாகவும் எடுத்துக் கொள்கின்றனர். நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹ்வுக்கு சமீபமாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களை அதிசீக்கிரத்தில் தன் அன்பிலும் புகுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுத்து கிருபை செய்வனாக இருக்கிறான். இது 9வது அத்தியாயம் 99வது வசனம். மறுபுறம் மக்காவாசிகள், மதீனாவாசிகள், சகீப் கிளையினர், யமன், பஹ்ரேனில் இருந்த பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தில் உறுதி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தனர். மூத்த நபித்தோழர்களும் சிறந்த முஸ்லிம்களும் இதில் உள்ளவர்களே. செய்திகள் புகாரில் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அழைப்பு பணியுடைய வெற்றிகளும் அதன் தாக்கங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலகட்டத்தை பற்றி நாம் அறிவதற்கு முன் இதுநாள் வரை அவர்கள் புரிந்த செயல்பாடுகள், ஆற்றிய பணிகள் பற்றி சுருக்கமாக கூறுவது நல்லது. அதற்கு காரணம், செயல்பாடுகள் தான் நபி அவர்களின் வாழ்க்கையின் இதய பகுதியாகும். இதனால்தான் ஏனைய இறை தூதர்களிருந்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தனிச்சிறப்பு உற்று விளங்குகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முன்னோர்கள் மற்றும் பின்னோர்களின் தலைவர் என்று மகுடம் சூட்டியிருப்பதற்கும் காரணம் இதுதான். 73வது அத்தியாயம் ஆரம்ப வசனங்கள். நபியே, போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, இரவில் நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நில்லுங்கள். முழு இரவிலும் அல்ல, அதில் ஒரு சொற்ப பாகம். வகையின் அதிர்ச்சியால் போர்வை போர்த்து கொண்டிருப்பவரை நீங்கள் எழுந்து நின்று மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இது 74வது அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்கள் என்று அல்லாஹ் கூறியதான் தாமதம். நபி அவர்கள் எழுந்தார்கள், நின்றார்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நின்றார்கள். இப்போயில் மாபெரும் அமானித சுமையை தங்களது தோளில் சுமந்தவர்களாக நின்றார்கள். முழு மனித சமுதாய சுமையை, கொள்கை சுமையை, பல துறைகளில் போராட்ட சுமையை சுமந்து நின்றார்கள். மடமை இருள்களிலும் வழிகேடுகளிலும் மூழ்கி போன மனித இதயத்தை மீட்க எழுந்து நின்றார்கள். அற்ப ஆசைகளின் பிடியிலும் மன இச்சை சிறைகளிலும் சிக்குண்டிருக்கும் உள்ளங்களை மீட்கும் போராட்டங்களுக்காக நின்றார்கள். ஆம், ஒரு நேரத்தில் தங்களுக்கென உன்னத தோழர்களை வார்த்தெடுத்தார்கள். அறியாமை அழுக்குகளிருந்தும் அற்ப உலக ஆசைகளிருந்தும் அவர்களின் உள்ளங்களை புடம்போட்டு தங்கமாக மாற்றினார்கள். அடுத்து சில சோதனைகள், போர்கள், ஒன்றா இரண்டா, தொடர்ந்து சங்கிலிகளை போன்று போர்கள் அல்லாஹ்வின் எதிரிகளா அவர்கள் கல் நெஞ்சம் கொண்ட அநியாயக்காரர்கள். இஸ்லாமிய அழைப்பு பணியை அழிக்க இறை நேசர்களை ஒழுக்கிய இஸ்லாமிய இளஞ்செடி பூமியில் வேறு ஊன்றி வானலாவ அதன் கிளைகள் உயர்ந்து அதன் நிழல்கள் உலகை வியாபிப்பதற்கு முன்பாக அதை கிள்ளி எறிய நப்பாசை கொண்டவர்கள். எதிரிகளுடன் ஓயாத ஒளியாத போர் ஒருபுறம், உள்ளத்துடன் உக்கிரமான போர் மறுபுறம். உள்ளத்துடன் போர் நிரந்தரம், என்றுமே அது ஷைத்தானுடன் நடைபெறும். உள்ளத்தின் ஆழங்களில் ஊசலாட்டத்தை ஊடுருவச் செய்து மனிதனை வழிகெடுக்க வேண்டும், அவனது நேர்வழி பயணத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு கணமும் ஷைத்தான் அயர்வதில்லை. உள்ளத்தின் போர் என்பது அவனுடன் செய்யும் போரே. இந்த இடையூறுகள் நிறைந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவின் அழைப்பை எட்டச் செய்வதற்காக நபி அவர்கள் நின்றார்கள். தொடர்ந்தால் போல் ஒன்றன் பின் ஒன்றாய் கோணங்கள் மாறுபட்ட பல போர்களை எதிர்கொள்ள நபி அவர்கள் நின்றார்கள். தங்களை நோக்கி வந்த
உலகை கடை கண்ணாலும் பாராமல் சிரமத்திலும் துன்பத்திலும் நெருக்கடியான நிலையிலும் நிலைகுலையாது நின்றார்கள். நின்ற நபியின் நிழலிலே விசுவாசிகள் சுகத்தையும் நிம்மதியையும் சுவாசித்தார்கள். முடிவு பெறா சிரமங்கள் தொடர்ந்தாலும் அழகிய பொறுமையுடன் இரவில் நின்று ஏக இறைவனை வணங்குவதுடன் அருள்மறை குர்ஆனை ஓதுவதுடன் அல்லாஹ் ஒருவனை சார்ந்திருந்து இறை ஆணையை நிறைவேற்ற நின்றார்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இறைப்பணியில் கவனம் சிதறாமல் தொடர் போராட்டத்தில் எதிர் நீச்சல் போட்டு இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு வெற்றி தேடி தந்தார்கள். அந்த வெற்றிக்கு அரபுலகம் பணிந்தது. அறியாமை இருள் அகன்றது. பிணிகொண்ட அறிவுகள் சீர்பட்டன. இதனால் சிலைகளை விட்டு விலகியது மட்டுமல்ல, அதனை உடைத்து தவிடுபொடியாக்கினார்கள். அவர்கள் ஏகத்துவ முழக்கம் விண்ணுலகை எட்டியது. இறை வணக்கத்திற்கான பாங்கொலி விண்ணின் செவிகளை பிளந்தன. புதிய நம்பிக்கையால் உயிர் பெற்று எழுந்த அழைப்பு பணி ஏகத்துவ முழக்கம் வறண்ட பாலைவனங்களை ஊடுருவிச் சென்றன. நாலா திசைகளிலும் குர்ஆனை கற்றுத்தேர்ந்த அறிஞர்கள் பரவிச் சென்று இறைவேதத்தை ஓதி காண்பித்து அவனது சட்டங்களை நிலைநிறுத்தினார்கள். பிரிந்து கிடந்த வம்சங்களும் சமூகங்களும் ஒன்றாயின. மனிதன் மனிதனை வணங்குவதிலிருந்து விடுபட்டு அல்லாஹுவை வணங்க முற்பட்டான். அநியாயக்காரன், அநீதி இழைக்கப்பட்டவன், அரசன், ஆண்டி, எஜமான், அடிமை என்ற பாகுபாடுகள் நீங்கின. மக்கள் அனைவரும் அல்லாஹுவின் அடிமைகளே. அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்கள். ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்ள வேண்டும். இறை கட்டளைக்கு ஒவ்வொருவரும் அடிபணிய வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது. அறியாமை கால கர்வம், முன்னோர்களை கூறி பெருமை அடிப்பது, இன வெறி கொள்வது அனைத்தையும் விட்டு அல்லாஹ் இவர்களை தூரமாக்கினான். இறை அச்சத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட, ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட, ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எவ்வித சிறப்பும் மேன்மையும் இல்லாமல் போனது. மக்கள் எல்லோரும் ஆதமின் மக்களே. ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர் என்ற உண்மை உள்ளத்தில் பதிய வைக்கப்பட்டது. இறுதியாக இந்த அழைப்பு பணியின் சிறப்பால் முழு மனித சமுதாயமும் சமூக அரசியல் என அனைத்தாலும் ஒன்றுபட்டது. இம்மை மறுமை பிரச்சனைகளில் மானுடம் ஈடேற்றம் கண்டது. காலங்கள் மாறி புதிய உலகம் தோன்றி புதிய வரலாறு உருவானது. புதிய சிந்தனை எழுந்தது. இஸ்லாமிய அழைப்பு பணி தோன்றுவதற்கு முன்பாக உலகை அறியாமை ஆட்சி செய்தது. மனித உள்ளங்கள் சீர்கட்டு பண்பாடின்றி இருந்தன. நன்மை தீமைகளின் அளவுகோல்கள் கோளாறாயிருந்தன. அநியாயம் புரிதலும் அடிமைப்படுத்தலும் சமுதாயத்தில் பரவி இருந்தன. ஒருபுறம் சிலர் வரம்பு மீறிய செல்வத்தில் கொளிக்க, மறுபுறம் ஏழைகள் வறுமையில் வாடினர். எத்தனையோ முந்திய மார்க்கங்கள் இருந்தன. ஆனால் அவற்றில் குளறுபடிகளும் குழப்பங்களும் பலவீனங்களும் வேரூன்றி விட்டதால் மனித இதயங்களை அவை ஆட்சி செலுத்த முடியவில்லை. அவை உயிரற்ற, உணர்ச்சியற்ற, இறுகிப்போன சடங்குகளாகவே மாறிவிட்டன. இதனால் மனிதர்களை இறை நிராகரிப்பும் வழிகேடுகளும் சூழ்ந்திருந்தன. இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செவ்வனே செய்தது. கற்பனை, வீண் குழப்பங்கள், பிறரை அடிமையாக்குதல், விஷமம், கலகம், கெட்ட குணங்கள், ஒழுக்கக்கேடுகள் ஆகியவற்றிலிருந்து மனித உயிரை தூய்மைப்படுத்தியது. அநியாயம், அட்டூழியம், அத்துமீறல், பிரிந்து சிதறி ஒற்றுமையின்றி வாழுதல், நிற இன பேதங்கள் பாராட்டுதல், அதிகாரிகளின் அடக்குமுறைகளுக்கு ஆளாகுதல், குறிகாரர்கள், ஜோசியர்களால் இழிவடைதல் ஆகிய அனைத்திலிருந்தும் இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்தை காப்பாற்றியது. ஒழுக்கம், கட்டுப்பாடு, அகப்புற தூய்மை, முழு சுதந்திரம், புதுமை, கல்வி அறிவு, தெளிவு, உறுதி, பிடிப்பு, இறை நம்பிக்கை, மனிதநேயம், வாழ்க்கையை வளப்படுத்த, மேம்படுத்த, உயர்வாக்க தொடர்ந்து முயற்சித்தல், அவரவர் உரிமையை கொடுத்தல் என்ற உறுதிமிக்க அஸ்திவார தூண்களின் மீது மனித சமுதாய கூட்டத்தை இஸ்லாம் நிறுவியது.
மனித சமுதாய கட்டடத்தை இஸ்லாம் நிறுவியது. இதுவரை கண்டிராத வளமிக்க எழுச்சிகளையும் மாற்றங்களையும் இந்த அழைப்பு பணியின் முன்னேற்றத்தால் அரபுலகம் அடைந்தது. தனது வாழ்க்கை வரலாற்றில் என்றுமே கண்டிராத ஒளி வெள்ளத்தை இந்நாட்களில் அரபுலகம் கண்டது. நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான பாரிய மாற்றங்கள் உண்மையில் இறுதி தூதருடைய வருகை என்பது அகிலத்துக்கே அது ரஹ்மத். சுப்ஹானல்லாஹ். உண்மையில் இந்த தூய்மையான இஸ்லாத்தை விட்டு மக்கள் தூரமாகி இருப்பதால் அல்லது ஏனைய வழிகட்ட சிந்தனைகளில் மூழ்கி இருப்பதால் எவ்வளவு மனித சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த மனிதர்கள் மாறியிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் அற்ப விஷயங்களின் மூலமெல்லாம் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆன்மீகத்தின் பெயரால் எப்படியெல்லாம் இவர்கள் ஏமாந்து போகிறார்கள் என்பதை நாங்கள் இன்றைய உலகத்தில் பார்க்கின்ற போது உண்மையில் எவ்வளவு கவலையாக இருக்கிறது. இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை இறுதி தூதர் அல்லாஹ்வின் மூலம் இந்த உலகத்துக்கு வழங்கினார்களே, எவ்வளவு உயர்வான வழிகாட்டல்கள், எவ்வளவு கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழ முடிந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி. சுப்ஹானல்லாஹ். அதாவது இன்றைய உலகத்துக்கு ஒரே தீர்வு இஸ்லாம். இன்றைய உலகத்துக்கு ஒரே தீர்வு இறுதி தூதருடைய இந்த வாழ்க்கை நெறி, அவர்களுடைய வழிகாட்டல்கள். சுப்ஹானல்லாஹ். இதை உண்மையில் மனித சமுதாயம் விளங்காமல் இருக்கிறதே என்று எண்ணும் போது எவ்வளவு கவலையாக இருக்கிறது, மனதுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை நெறியை இறைவன் வழங்கியிருந்தும் இதை மனித சமுதாயம் விளங்காமல் இருக்கிறதே. தீர்வை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார்களே. எவ்வளவு அழகான தீர்வுகளை இஸ்லாம் மனித குலத்துக்கு வழங்கி இருக்கிறது. இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. மனிதர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அறிவியினர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த தூய்மையான வரலாற்று தொடரில் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.